என்ன தெரியும் இப்போ கேள்வி கேட்கவா? கேளுங்க கேளுங்க. கும்பாபிஷேகம்னு வைக்கிறாங்க. ஆமா. இந்த கும்பாபிஷேகம் வைக்கும்போது கும்பத்தில் தண்ணி ஊற்றுறாங்களா? ஆமாங்க. அப்படி ஊற்றும் போது கருணை எப்படி வருது? இங்கே ஐயர்லாம் நிறைய வந்திருக்காங்க. கருணை வர்றதுக்கு காரணம் என்ன? கருடன் வர்றதுக்கு காரணம் என்ன? காரணம் இருக்குங்க. ஏன்னா காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. ஏன்னா எப்ப வருது? கும்பத்தில் தண்ணி ஊத்துகிற பொழுது வருதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவாச்சாரியர்கள் அனைவரும் ஓதம், அதாவது வேதமாகப்பட்டது முழங்க இல்லங்க, வேதமாகப்பட்டது முழங்க. அந்த முழங்குகிற பொழுது அந்த கும்பத்திற்கு கொண்டு போகக்கூடிய நீரில் என்ன சேர்ப்பார்கள்? சக்தியாகப்பட்டதை சேர்ப்பார்கள். அந்த சக்தியாகப்பட்டதை சேர்த்து எங்க போய் செலுத்துவார்களா? அந்த கோபுர கலசத்தில் சேர்ப்பாங்க. அப்போ கோபுர கலசத்தில் செலுத்துகிற பொழுது 4 திசைகளிலும் நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பறவை வரும்னு சொன்னீங்க? நான் சிட்டுக்குருவியா இல்லங்க, அதை என்ன பறவை வரும்னு சொன்னீங்க? கருடனாகப்பட்ட ஜடாயு என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட அந்த கருடு ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய பறவையாகப்பட்டது வருமுங்க. காரணம் அவர்கள் முழங்கக்கூடிய வேதங்கள்ல தான். அதனால தான் வருது. ஆமாங்க. ஏத்துக்கலாமா? அது இல்லைன்னு நான் சொல்றேன். மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. நீங்க ஒரு பேக்கரி திறக்கிறாங்க. சரி. அந்த பேக்கரியிலேருந்தே ஐயரை வர சொல்லி சரி செங்கக்கல்லை வச்சு யாக வளர்க்குறாங்க. அங்கே கரடே வரல. எங்கள் கேட்டியார் பாத்திர கடையில் நாங்கள் ஐயரை கூப்பிட்டு யாகம் பண்ணோம். ஆமாம், மூர்த்தக்கால. ஆமாம், மூர்த்தக்காலை ஊண்டி போன வருஷம் செம்மண்ணூர் ஜல்லிக்கட்டுக்கு எங்கள் மூத்தவர் வைக்கும்போது நான் போயிருந்தேன் தோட்டத்துக்கு. அங்கேயும் ஐயரை வச்சு யாகம் பண்ணார். இருங்க, இந்த கடையிலெல்லாம் ஐயர் ஓதுறாங்கல்ல, அங்கே கரடை வருதா? கிடையாதுங்க. இருங்க, அவங்களும் இங்கே இருக்கா. நான் சொல்கிறேன், அவங்கள ஓதக்கூடிய அந்த மந்திரங்கள் ஒரு பகுதி இருந்தாலும் இந்த யாகத்திலே ஒரு விதமான வாசன திரவியம் அப்படின்ற ஒன்று போடுவாங்க. இந்த திரவியம் ஆகாயம் பூரா கலக்கும் பொழுது இந்த சுவாசத்தை சுவாசிப்பதற்காக, அந்த வாடைக்காக வரக்கூடியதான கரடன். இதான் உண்மை. உண்மை. வாசனை திரவியம்.